இந்தியாவின் குழந்தைகள் உரிமை போராளி கைலாஷ் சத்யார்த்திக்கும் பாகிஸ்தானைச் சேர்ந்த மலாலாவுக்கும் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் கைலாஷ் சத்யார்த்தி கடந்து வந்த சில முக்கிய தருணங்களை இப்போது பார்க்கலாம். அமைதிக்கான நோபல் பரிசை பெற இருக்கும் இந்தியாவின் கைலாஷ் சத்யார்த்தி 1954ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் பிறந்தவர். பொறியாளராக தனது பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்த இவர் 1980ஆம் ஆண்டு முதல் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடத்தியுள்ளார். 1998ஆம் ஆண்டு இவர் நடத்திய சர்வதேச பேரணி குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிரான வலுவான பதிவாக அமைந்தது. பல நாடுகளில் நாங்கள் பார்த்துள்ளோம், கடத்தல் அதிகரித்துள்ளது. குறைந்த சம்பளத்தில் வேலை செய்ய குழந்தைகளின் தேவை பல துறைகளிலும் உயர்ந்து வருகின்றது. அதனால்தான் சர்வதேச குழந்தைகள் நல ஆர்வலர்கள் குழந்தைகளுக்கு எதிரான இந்த குற்றச்செயலை தடுக்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என கோருகின்றனர். அமைதிக்கான நோபல் பெறும் இந்த தருணத்தில் சர்வதேச அளவில் குழந்தைகளுக்கு எதிரான தீமைகளை தடுக்க தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் சமூக மாற்றங்களை எடுத்த அரசுகள், வர்த்தக நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்றே வலியுறுத்துகிறார் சத்யார்த்தி. The politicians came with good words and rhetorics, not with resources. அரசியல்வாதிகள் நோட்டு புத்தகங்களை வழங்கினார்கள், ஆனால் காசோலை புத்தகத்தை அவர்கள் மறந்துவிட்டார்கள். அவர்கள் காசோலை புத்தகத்தை கொண்டு வந்து ஏழை மக்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். சிறுவர்களை பள்ளிக்கு அனுப்புவதை உறுதி செய்திருக்க வேண்டும். பள்ளிதான் அனைத்து உரிமைகளுக்கும் அடிப்படை. வளர்ந்த நாடுகளும் இது குறித்து அக்கறையின்றியே இருக்கின்றன. கைலாஷ் சத்யார்த்தியின் BBA அமைப்பு மூலம் இதுவரை 80,000 குழந்தைகள் மறுவாழ்வு பெற்றுள்ளனர். உலகம் முழுவதும் குழந்தை தொழிலாளர் முறைக்கு எதிராக பிரச்சாரம் செய்து வரும் சத்யார்த்தி நோபல் பரிசுக்காக தேர்வு செய்யப்பட்ட போது சர்வதேச அளவில் பல வகைகளில் பாதிக்குள்ளாகி வரும் குழந்தைகள் கிடைத்த வெற்றி என்றே குறிப்பிட்டார்.